சகோதரர் ராகுலின் கேள்விகளுக்கு பாஜக ஏன் அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்றைய அமளியின் போது தமிழகத்தை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர், சு. வெங்கடேசன் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதற்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதினால் எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்புகளையும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவையின் உறுப்பினர்களுக்கு பதிலளிக்க ஒன்றிய அரசு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள் தொடர்பான கேள்விகளை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசவும், அவர்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் இடைநீக்க நடவடிக்கையை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். யுபிஐ மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு ரூபாய் 230 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் உரையின் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, யுபிஐ மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு அதிவேகமாக விரிவடைந்து வருவதாக கூறினார். உள்நாட்டு பரிவர்த்தனைகளை பொறுத்தவரை 2025-2026ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் வரை மொத்தம் 230 லட்சம் கோடி மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், யுபிஐ பரிவர்த்தனை தற்போது பூட்டான், பிரான்ஸ், மொரீஷியஸ், நேபாளம், கத்தார், சிங்கப்பூர், இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் என 8 நாடுகளில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் ஆன்லைன் விளையாட்டிற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 3 சிறுமிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் பாக்கி, பிராச்சி மற்றும் விஷிகா ஆகிய 3 சிறுமிகள் ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையானதாகவும், அதன் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டிற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இன்று அதிகாலை 3 சிறுமிகளும் தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் 9வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இது குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிறுமிகளின் உடல்களை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் மூத்த கல்வியாளரும் ஆசிரியருமான முனைவர் எஸ். ராஜகோபாலன் காலமானார். தமிழ்நாட்டின் மூத்த கல்வியாளரும் ஆசிரியருமான முனைவர் எஸ். ராஜகோபாலன் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் சென்னை கோடம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானார். அவரது உடல் மருத்துவ ஆய்வுக்கு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்படுகிறது. இந்நிலையில் மூத்த கல்வியாளர் எஸ். ராஜகோபாலன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியிலும் மாணவர் நலனிலும் மிகுந்த அக்கறை காட்டியவர் எஸ். ராஜகோபாலன் என்றும் அவரது மறைவு கல்வித்துறைக்கு பேரிழப்பு என முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுச் செயலாளருக்கு நிர்வாகிகள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அதிமுக அலுவலகத்தில் இருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் அரசியல் திசை, களப்பணிகள், தேர்தல் வியூகங்கள் மற்றும் மாவட்ட அளவிலான செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து மாவட்ட கழக செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடுகள், அமைப்பு ரீதியான வலுப்படுத்துதல், தேர்தல் பணிகள், களநிலை அரசியல் சூழல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5,040 ரூபாய் உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தங்கம் விலை ஒரு வாரமாக குறைந்து வந்த நிலையில் 2 நாட்களாக மீண்டும் உயர்வை கண்டு வருகிறது. அதன்படி 1 கிராம் தங்கத்தின் விலை 14,270 ரூபாயாக இருந்த நிலையில் 630 ரூபாய் அதிகரித்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,14,160 ரூபாயாக இருந்த நிலையில் 5,040 ரூபாய் அதிகரித்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பட்ஜெட்டிற்கு பிறகு தங்கம், வெள்ளி விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உயர்ந்து பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சேதமடைந்த சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாடாரை அருகே சின்னக்கீரை மங்கலத்தில் சேந்தினி செல்லும் சாலையில் சுமார் 200 மீட்டர் தொலைவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் செயல்பட்டு வருகிறது. புதிதாக அமைக்கப்பட்ட போதே சாலை தரம் குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது சாலை முற்றிலும் சேதமடைந்து ஆங்காங்கே தார் பெயர்ந்து வெறும் மண் சாலையாக காட்சி அளிக்கிறது. இந்நிலையில் தீ விபத்து அல்லது பிற அவசர காலங்களில் மீட்பு வாகனங்கள் விரைந்து செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மக்கள் நலன் கருதி இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் குட்கா, புகையிலை பொருட்களை விற்பனை செய்த தந்தை, மகன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள மளிகை கடையில் குட்கா, புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆய்வாளர் பிரபு தலைமையிலான தனிப்படை போலீசார் மளிகை கடையில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மளிகை கடையில் ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக வைத்திருப்பதை கண்டறிந்த போலீசார் கடையின் உரிமையாளர் நந்தகுமாரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனை அடுத்து மளிகை கடை உரிமையாளரான நந்தகுமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரோடு இணைந்து குட்கா பொருட்களை விற்பனை செய்த அவரது மகன் கிஷோர் மற்றும் முகமது ரஃபீக் என்பவரையும் கைது செய்தனர். மேலும் 3 மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சமபந்தியில் எம்எல்ஏ வை. முத்துராஜா கலந்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை. முத்துராஜா, அறநிலையத்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறை மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சமபோஜன பந்தியில் பொதுமக்களுடன் உணவு அருந்தினர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நியாய விலை கடை திறக்காததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோழவரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடக்குப்பட்டு கிராமத்தில் நியாய விலை கடை இல்லாததால் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆமூர் ரேஷன் கடைக்கு செல்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது குறித்து வட்டாட்சியர் அலுவலகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்திய நிலையில் அதன் பயனாக கடந்த ஓராண்டிற்கு முன்பாக பொது விநியோகம் கடை கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை கடை திறக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதிய நியாய விலை கடை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக கடையை திறக்க வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஊருக்கு வடக்குப்பட்டு ஊருக்கு பஸ் வசதியே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு கால் கை போனவங்களும் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாதவங்களும். என்னைக்கான ஒரு நாளைக்கு ஆட்டோ பேசி 1000 ரூபாய் எடுத்துக்கின்னு அந்த ஆட்டோக்காரருக்கு கொடுத்து நாங்கள் போகிற அளவுக்கு வசதி இருக்குது எங்களுக்கு. நாங்கள் டெய்லி போனால் கூலிக்கு போனால் தான் பழப்பு எங்களுக்கு. அந்த 1000 ரூபாய் ஆட்டோக்காரருக்கு கொடுத்தா நாங்கள் என்னத்தை சார் வச்சுன்னு சாப்பிட்றது? அதை வச்சுக்கின்னு தான் இவங்களை கேள்வி கேட்டாலாம் ஒரு நாளைக்கு ஆட்டோவில் 8 போய் போட்டு ஒவ்வொரு டாக்டர்ண்டியா பார்த்துட்டு வந்து விட்றாங்க. இப்போ பஸ் வசதி சுத்தமாக கிடையாது. தப்பி தவறி அர்ஜென்ட்டு ஒரு உயிரே போகுதுன்னா கூட யாராவது போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டுன்னு போனால் தான் எங்களுக்கு வசதி. இல்லைன்னா இப்படியே தான் இருக்கணும். ரோடு வசதி இங்கேருந்து போகிறதாண்டியா அந்த கலங்கள் கிட்ட சிங்கிள்மேடு போகிறதாண்டியுமே நாங்கள் எல்லாம் போய்டும் உயிர். அந்த அளவுக்கு இருக்குது ரோடு வசதி சரியே கிடையாது. இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க அந்த ரோட்டில், அந்த வசதி நல்லா இருக்குதா பார்த்தீங்களா? என் பேர் சுமதி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கையில் வேல் ஏந்தி ஊர்வலமாக சென்று முருகனை வழிபாடு செய்தனர். பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் 1000 பெண்கள் ஒன்றிணைந்து கையில் வேல் ஏந்தி கடைவீதி வழியாக ஊர்வலமாக சென்று சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகனை தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி பகுதியில் தொழில் வளரவும் விவசாயம் செழிக்கவும் ஜாதி மத பேதம் இன்றி பொதுமக்கள் இன்புற வாழ வேண்டியும் இந்த வேல் வழிபாடு நடத்தப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நித்யானந்தன் தெரிவித்தார். பொள்ளாச்சி பகுதியில் விவசாயம் செழிக்க வேண்டும், தொழில் வளர வேண்டும், குழந்தைகள் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வளர வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு பிரார்த்தனைகள் முன்வைத்து இந்த வேல் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று மக்கள் அரசியலால் ஜாதியால் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு குழுக்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த பொள்ளாச்சியின் வளர்ச்சியையும் அனைத்து மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டுதான் இந்த பொள்ளாச்சி மக்கள் நல சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் மற்றும் பெங்களூரு ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை நிறுவனம் இணைந்து கட்டவுள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனைக்கான பூமி பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை கட்டி தருவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக ஆதீனத்தில் வனதுர்க்கை அம்மன் ஆலயம் உள்ள பகுதியில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதற்காக பெங்களூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கிய ஸ்ரீ சத்குரு மதுசூதனன் சாய் அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்கப்பட்டது. தொடர்ந்து பூமி பூஜையில் சத்குரு ஸ்ரீ மதுசூதன சாய் தர்மபுரம் ஆதீனம் முதல் செங்கலை எடுத்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீ மதுசூதனன் சாய் அனைத்து விதமான நோய்களுக்கும் இலவச சிகிச்சை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். சுவாமிகள் ஆசீர்வாதத்துல இது புது ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். 9 monthsல கம்ப்ளீட் பண்ண போறேன். இதெல்லாம் எல்லாமே இலவசமாக கொடுக்க போறேன். எல்லா சர்வீசஸ் கூட. எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, அதனால கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச போறேன். This hospital is going to be a multi-speciality hospital, Sai Arogya Darumai Adinam Hospital. Darumai Adinam Swamiji has very kindly given us a piece of land on which we can build the hospital. It will be a 60-bedded facility with operation theatres, emergency, neonatal ICU, pediatric ICU and the general ICU, as well as it will have radiology services, gynecology, pediatrics, geriatrics, general surgery, general medicine. So in a way it consists of almost all the requirements of this. திருப்பூரில் தூய்மை பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாநகராட்சி மற்றும் தனியார் முகமைகள் இணைந்து தினமும் வீடு வீடாக குப்பை சேகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் மற்றும் மாநகராட்சி ஆணையர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து குப்பை கழிவுகளை சுத்திகரிக்கும் மையங்களிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில்,
பல்லடம் பகுதியில் சுமார் 200 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பயோ சிஎன்ஜி ஆலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆலை செயல்பாட்டுக்கு வந்ததும் மாநகராட்சியின் ஈரக்கழிவுகள் முழுமையாக மேலாண்மை செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மாநகராட்சியின் 60 வார்டுகளிலும் தூய்மை பணிகள் சிறப்பாக நடைபெற பொதுமக்கள் தங்கள் வீட்டு குப்பைகளை மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து வழங்க ஒத்துழைக்குமாறு மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்த இந்தியா உறுதி அளித்திருப்பதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக, இந்தியா மீதான 25% வரியை 18% குறைப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். அப்போது ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திவிட்டு அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய மோடி ஒப்புக்கொண்டார். இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்றும் கூறியிருந்தார். இதனிடையே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாக இந்திய தரப்பில் இருந்து ரஷ்யாவிற்கு இதுவரை எந்த தகவலும் வரவில்லை என்று ரஷ்ய மாளிகை நேற்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தத்தில் ரஷ்யா எண்ணெய் கொள்முதலை நிறுத்த இந்தியா உறுதி அளித்திருப்பதாக வெள்ளை மாளிகை செயலர் கரோலின் லியாவிட் தெரிவித்துள்ளார். இது குறித்து வெள்ளை மாளிகை வெளியே நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கரோலின், வெனிசுலாவின் மொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் அமெரிக்கா நிர்வகிப்பதால் இந்தியா வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வாங்க முடியும் என்றும், இது அமெரிக்கா தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். ஜப்பானில் நிலவிய கடும் பனிப்பொழிவு காரணமாக 30 பேர் உயிரிழந்தனர். ஜப்பானில் வரலாறு காணாத வகையில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. ஜப்பானின் அமோர் நகரில் 40 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு பனி பொழிந்தது. 2 மீட்டர் உயரத்திற்கு பனி கட்டிகள் படிந்துள்ளது. வடக்கு ஜப்பானின் ஹொக்கைடோ நகரத்தில் இருந்து சப்போரா வரை சாலைகளில் படிந்துள்ள பனியை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் ஊழியர்களுடன் இராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானில் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி முதல் பனிப்பொழிவு மற்றும் அது தொடர்பான நிகழ்வுகளினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களில் கடும் பனிப்பொழிவு காரணமாக 30 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 290க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ராகுலின் கேள்விகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு அஞ்சுவது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. யுபிஐ மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு ரூபாய் 230 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்தது. நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் அறிவிப்பு. ஆன்லைன் விளையாட்டிற்கு பெற்றோர் எதிர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் 3 சிறுமிகள் தற்கொலை. மூத்த கல்வியாளரும் ஆசிரியருமான முனைவர் எஸ். ராஜகோபாலன் மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் அதிக பனிமூட்டம் காணப்படும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.